11 வயது சிறுவன் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்ததைத் தொடர்ந்து பெரியகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. வியாழக்கிழமை மதியம் 2 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட நடுப்பட்டி கிராமத்தில் கிஷோர் என்ற 11 வயது சிறுவன் சனிக்கிழமை காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மூளைச்சாவு அடைந்தார். இதனை அடுத்து அவரது உடல் உறுப்பு தானம் செய்ய அவரது பெற்றோர்கள் முன்வந்தனர். இதனை அடுத்து சிறுவனின் உடல் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. மூளைச்சாவு அடைந்த சிறுவனின் தோல் தானமாக வழங்கப்பட்டு மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் சிறுவனின் இதயம் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை குழு எடுத்துச் செல்வதற்காக வந்த நிலையில் நோய் தொற்று இருக்கலாம் என்ற அபாயத்தில் சிறுவனின் இதயம் எடுத்துச் செல்லப்படவில்லை என முதல்வர் சுகந்தி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் புதன்கிழமை உடல் உறுப்பு தானம் செய்த சிறுவனின் உடலுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி அரசு சார்பில் அஞ்சலி செலுத்தினார். மேலும் காய்ச்சல் காரணமாக சிறுவன் உயிரிழந்ததால் அப்பகுதி முழுவதும் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் வியாழக்கிழமை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பாக நடமாடும் மருத்துவமனை வாகனம் அப்போதைக்கு வரவழைக்கப்பட்டு 2 மருத்துவர்கள், 7 மருத்துவ குழுக்கள், 20 கொசு தடுப்புத்துறை அதிகாரிகள், 14 தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் வீடு வீடாக சென்று காய்ச்சல், உடல் வலி போன்ற அறிகுறிகள் எதுவும் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இதன்படி 200க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு சென்று மருத்துவ குழுவினர் காய்ச்சல் பாதிப்பு உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் கொசு ஒழிப்பு சார்பாக வீட்டில் பிடித்து வைத்திருந்த தண்ணீருக்கு மருந்து ஊத்தும் மற்றும் கொசு மருந்து அடித்து போன்ற பணிகளை 20க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். ஊராட்சி சார்பாக தூய்மை பணியாளர்கள் 14 பேர் ஊராட்சி முழுவதும் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். குறிப்பாக பெரியகோட்டை ஊராட்சி மந்தை பகுதியில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு அங்கு காய்ச்சல் மட்டுமின்றி பிரஷர், சுகர் போன்ற நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டது. ஊர் முழுவதும் 22 சிறுவர்களுக்கு காய்ச்சல், வேறு பிரச்சனைகள் உள்ளதா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ முகாம் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.